வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்படுவதை தடுக்க கோரும் கோட்டாபயவின் மனு, சட்டமா அதிபருக்கு இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை. கறவை மாடுகள் இறக்குமதியில் மோசடி, மகனுக்கு பதில் விசாரணைக்கு முன்னிலையாக வந்த அரசியல்வாதி. கடற்தொழில் அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும், வலுக்கும் கோரிக்கை. வவுனியா பொது வைத்தியசாலை மலர்ச்சாலை டேல் வைத்தியசாலையில் இருந்து செல்லும் பிணங்கள். கோட்டாபய கைது, அமைச்சர் நலிந்த வெளியிட்ட அறிவிப்பு. பெற்றோரை கைவிட்டால் பிள்ளைகளுக்கு எழுதிய சொத்துக்கள் அரசாங்கத்தால் பறிமுதல், புதிய சட்டம். திசை திருப்பப்படும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை, ஹரிதினால் மல்கம் ரஞ்சித் குறித்து பரவும் வதந்தி. கைதை தடுக்க கோரிய வருண ஜெயசுந்தரவின் மனு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் எதிர் மனுதாரர்களிடமிருந்து தமக்கு இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி இதனை நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் இருந்து கறவை மாடுகளை இறக்குமதி செய்த சம்பவத்தில் $110 மில்லியன் நிதி முறைகேடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்த தனது மகனுக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த 2012 மற்றும் 2017 ஆண்டுகால பகுதிக்குள் நடந்த கறவை மாடுகளை இறக்குமதி செய்த சம்பவத்தில் நிதி முறைகேடு தொடர்பிலான விசாரணைகளை நடப்பது விஜித் விஜயமுனி சொய்சாவின் மகன் கடந்த திங்கட்கிழமை FCID முன்னிலையில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணை அதிகாரிகள் சட்ட விதிகளின்படி அவ்வாறு செய்த மறுத்து அவரை திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்ட காலத்தில் நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வள முகாமைத்துவ அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் சொய்சாவின் கடந்த February 17 அன்று FCID விசாரணை நடத்தியிருந்தது. இந்த விசாரணைகளின் போது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் உறுப்பினராக இருந்த ரேணுகா ஏகநாயக்க பின்னர் அந்த பதவியிலிருந்து விலகியிருந்தார். நாடாளுமன்றில் போயிருக்கும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கலாநிதி சிதம்பரநாதன் மோகன் கோரியுள்ளார். ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை வைப்பதற்காக அனுமதிகள் கோரிய போது அதனை கடற்தொழில் அமைச்சர் மறுத்திருந்தார். இது தொடர்பிலான செய்திகள் வெளியாகிய நிலையில் நாடாளுமன்றத்தில் தான் அவ்வாறு மறுக்கவில்லை என பொய்யறித்துள்ளார். இவ்வாறான பொய்யர்கள் அமைச்சராக பதவி வகிக்க முடியாது, அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோரியுள்ளார். வவுனியா பொது வைத்தியசாலைக்கு முன்னால் உள்ள அரசியல் கட்சியொன்றின் பிரமுகரின் மலர்ச்சாலைக்கு உறவினர்களுக்கு தெரியாமல் வைத்தியசாலையிலிருந்து பிணங்கள் கொண்டு செல்லப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மரணிப்பவர்களின் உடல்களை சுத்தம் செய்து பெட்டியில் இடுவதற்காக உறவினர்களின் விருப்பத்திற்கு மாறாக வைத்தியசாலையில் உள்ள சிற்றூழியர் இவ்வாறு செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிலர் குறைந்த விலையில் அதன் அருகிலுள்ள அல்லது வேறு மலர்ச்சாலைகளுடன் தொடர்பு கொண்டு சடலத்தை கொண்டு செல்வதற்கு சென்ற போதும் சிற்றூழியர் அவர்களுக்கு தெரியாமல் சடலத்தை அரசியல்வாதியின் மலர்ச்சாலையில் ஒப்படைப்பதுடன் மற்ற மலர்ச்சாலைகளை விட அதிக பணமும் பெறப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அருகிலுள்ள வேறு மலர்ச்சாலையினர் வவுனியா வைத்தியசாலை பணிப்பாளருக்கு தெரிவித்த போதும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் இந்த செயற்பாடு தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்களுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தொடர்பு குறித்து அரசாங்கத்திடம் தற்போது இந்த தகவலும் இல்லை என்றாலும் அவரை கைது செய்வதா இல்லையா என்பது விசாரணைகளின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் விதத்தையும் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் விதத்தையும் பார்க்கும்போது குறித்து விசாரணைகள் முறையாக முன்னேறும் போதும் அது தங்களை நோக்கி வந்துவிடும் என்ற அம்சம் சில தரப்பினரிடையே இருக்கலாம் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் கூறுகின்றார். ஒருவேளை திருடனுக்கு முன்பாகவே வேலியை தாண்டி இருக்கலாம், யாருக்கு தெரியும் என தெரிவித்தார். வயதான பெற்றோர்கள் தங்களது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதிய பின்னர் அவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்படும் பட்சத்தில் அந்த சொத்துக்களை அரசாங்கம் தனது பொறுப்பில் எடுப்பதற்கான புதிய சட்டங்களை கொண்டுவர
அரசாங்கம் தயாராகி வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதியமைச்சர் வசந்த பியதிச கருத்து தெரிவித்தார். பல பெற்றோர்கள் தங்களது முதுமை காலத்தில் பிள்ளைகள் தங்களை அரவணைத்து கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையிலேயே சொத்துக்களை பிள்ளைகளின் பெயருக்கு மாற்றுகின்றனர். பிள்ளைகள் தங்களது பெற்றோரை கைவிட்டுவிட்டவர்களின் சொத்துக்களை மட்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது முற்றிலும் ஒழுக்கமற்ற செயலாகும். இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்காக தேவையான சட்டமூலங்களை விரைவாக்கம் செய்யும் பணிகளில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். இந்த முன்மொழியப்பட்ட புதிய சட்ட கட்டமைப்பின் கீழ் இவ்வாறான சூழ்நிலைகளில் பிள்ளைகளுக்கு மாற்றப்பட்ட சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக அரசாங்கத்தின் காவல் அல்லது பொறுப்பின் கீழ் கொண்டுவரப்படும். கைவிடப்பட்ட முதியவர்களை பராமரிப்பதற்காக பராமரிப்பாளர்களை நியமிக்க அல்லது தேவைப்படினவர்களை தரமான முதியோர் இல்லங்களில் சேர்ப்பதற்கான கட்டணங்களை குறித்து நிதியின் மூலம் செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்படும். இதேவேளை நாட்டில் இயங்கி வரும் முதியோர் இல்லங்களின் தரம் மற்றும் நலன்புரி நிறுவனங்களுக்கு தற்பொழுது தீவிர கண்காணிப்புக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளன. சில இல்லங்கள் முறையான தரநிலையை பின்பற்றாமல் இயங்குவது குறித்தும் அவர்களை கண்காணிப்பதற்கான முறையான ஒழுங்கு விதிகள் இல்லாமை குறித்தும் அவ்வப்போது கவலைகள் வெளியிடப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து கருதினால் மல்கம் ரஞ்சித் முன்கூட்டியே அறிந்திருந்ததாக பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளது. இந்த தவறான குற்றச்சாட்டுகள் முதலில் 2020 ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ அளித்த வாக்குமூலத்தின் மூலமே சமூக ஊடகங்களில் பரவ தொடங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி அன்றைய காலகட்டத்தில் நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்பு படைகள் அனைத்திற்கும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததை தவிர கருதினாலுக்கு இது பற்றி தெரிந்திருந்தது என்ற சமூக ஊடக பரப்புரைகளில் எந்தவொரு உண்மையும் இல்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மைகளை வெளிக்கொணரவும் அதன் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்தவும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் முறையான விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கத்துடனேயே இத்தகைய பொய் பிரச்சாரங்கள் திட்டமிட்டு பரப்பப்படுவதாக அருட்தந்தை சிறில் காமினி குறிப்பிட்டுள்ளார். எனவே சமூக ஊடகங்களில் உலாவரும் இதுபோன்ற ஆதாரமற்ற வதந்திகளை கண்டு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் வருண ஜெயசுந்தர் தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. வருண ஜெயசுந்தரவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த குறித்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான சசி மகேந்திரன் மற்றும் ஆதித்ய படபெந்திகே ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் காவல்துறை அதிபர் இது தொடர்பான பரிந்துரைகளை தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளதாக நீதியரசர்கள் ஆயத்திற்கு அறிவித்தனர். இந்த மனு தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிறுத்துவதற்கு நீதியரசர்கள் ஆயம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது.